Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது வரைக்கும் நம்ம எத்தனை ராபரி வீடியோஸ் பார்த்திருக்கோம். அந்த எல்லா ராபரி வீடியோலயும் பார்த்தா பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து போய் கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஆனா முதல் முறையா ஒரு விஸ்கியை கொள்ளையடிச்ச ராபரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்னடா சொல்றீங்க, சாதாரண விஸ்கிக்காக ஒரு ராபரியை பண்ணாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இது சாதாரண விஸ்கி கிடையாது, இது ஒரு மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் விஸ்கி அப்படினே சொல்றாங்க. அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா போர்போன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்போன் விஸ்கி அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. சாதாரண நார்மல் விஸ்கிலாம் பார்த்தா சாதாரண ரேட்டுக்கு தான் விற்பாங்க. ஆனா இந்த போர்போன் விஸ்கி இருக்கு பாத்தீங்களா, இது பேரல் ஏஜ்டு விஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலம் கடந்து பேரல்ல வச்சு பாட்டில்ல ஊத்தி விற்கப்படுற விஸ்கி தான் இந்த போர்பன் விஸ்கி. சோ அதனால இதோட டிமாண்டே பாத்தீங்கன்னா செம்ம ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காலகட்டம் படி அதாவது 2025 படி இதோட ரேட் என்னன்னு தெரியுமா? வெறும் 750 ml $2,500 சொல்றாங்க. அது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் 3/4 லிட்டர் 2,30,000 ரூபாய் கிட்ட வருது. சோ வெறும் 750 ml இவ்வளவு காசு அப்படின்னா அத பாட்டிலா கொள்ளையடிச்சு வித்தா எவ்வளவு கிடைக்கும்? கேக்குறப்ப செம்ம ஆச்சரியமா இருக்குல்ல. சோ அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எப்படி கொள்ளையடிச்சாங்க, அத கம்பெனிக்கே தெரியாம எப்படி வித்தாங்க, அண்ட் கடைசியில அவங்க மாட்டினாங்களா இல்லையா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் பேஜ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் லிங்க் எல்லாத்தையும் அதுல கொடுத்தோன்னே டக்குன்னு உங்களால பார்க்க முடியும். அண்ட் முக்கியமா ஸ்பாட்டிஃபைக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நாங்க போடுற எல்லாத்தையும் ஆடியோவா கேட்கணும்னா அங்க போய் கேட்டுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேஸ்ட் ஒரு ஃபேமஸான ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க, அதுதான் பாப்பி கேட் ராபரி. இந்த ஹேஸ்ட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட தென்கிழக்கு மாகாணமான கென்டக்கில தான் நடந்துச்சு. இந்த கென்டக்கியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கென்டக்கில எங்க பார்த்தாலும் அழகழகான மலைகளும் கிரீனிஷ் பிளேசஸும் நிறைஞ்சு காணப்படும். கூடுதலா இந்த கென்டக்கி பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயத்துக்கும் பேர் போனது, அதே நேரத்துல கல்ச்சரல் ஹெரிட்டேஜும் இங்க அளவுக்கு அதிகமா மெயின்டைன் பண்ணப்படும். இதுக்கெல்லாம் மேல முக்கியமான விஷயம், இங்க எக்கச்சக்கமான நதிகளும் ஓடுது. சோ இப்படி அளவுக்கு அதிகமான நதிகள் ஓடுறதுதான் கென்டக்கி சரக்கு மேனுஃபேக்சரிங்கோட தாயகமா மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவே இருக்கு. எஸ், இங்க எக்கச்சக்கமான லிக்கர் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டரி தான் பஃபலோ ட்ரேஸ் டிஸ்டிலரி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கென்டக்கில இருக்க ஃபிராங்க்ஃபர்ட்ல இருக்கு. இந்த ஃபிராங்க்ஃபர்ட் தான் கென்டக்கியோட கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி கென்டக்கியோட தலைநகரத்துல இருக்க ஃபிராங்க்ஃபர்ட்ல இயங்கிட்டு இருக்க இந்த ஒரு பஃபலோ ட்ரேஸ் டிஸ்டிலரி தான் அமெரிக்கால அந்த காலகட்டத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கிற ஓல்டஸ்ட் டிஸ்டிலரி அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டிலரின்றது வேற எதுவும் கிடையாது, சரக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனி தான் டிஸ்டிலரின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 1792 காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டதான். சோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேலை பார்க்கறவங்க அந்த கம்பெனியோட சரௌண்டிங்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களா தான் இருப்பாங்களாம். அவங்க தான் தலைமுறையா அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்களாம். சோ அதனாலே அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க மேல கம்பெனிக்கும் ட்ரஸ்ட் இருக்கும், அங்க வேலை பார்க்கறவங்களும் கம்பெனியை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த கதையோட ஹீரோவான கில்பர்ட் டோபி கட்சிங்கர். இவர் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 26 வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா இவர் 1988 காலகட்டத்தில் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காப்ல. அப்படி சேர்ந்தப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இவர் வேர் ஹவுஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண பையனா தான் சேர்ந்திருக்காப்ல. அதுக்கடுத்து அதே கம்பெனில ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்ல 10 வருஷம் வேலை பார்த்திருக்காப்ல. அதுக்கப்புறம் ப்ராசஸரா மாறி இருக்காப்ல. சோ இப்படி இவர் வேலை பார்க்குற பஃபலோ ட்ரேஸ் கம்பெனிக்கு வழக்கமான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது எம்ப்ளாய்ஸ்க்குள்ள ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அது வேற எதுவும் கிடையாது, இந்த கம்பெனிக்கு யாராவது புதுசா வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வெல்கம் பண்றதே ஒரு கிளாஸ் வைனை ஊத்தி கொடுத்து அதை குடிக்க சொல்லி தான் வரவேற்கவே செய்வாங்களாம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் டோபி வர்றப்பையும் குடிக்க சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி விஸ்கி குடிச்சதே கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் வற்புறுத்தினால வேற வழியே இல்லாம குடிச்சிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறப்ப அவருக்கு தொண்டை ஒரு மாதிரி லைட்டா கவ்வி இருக்கு. அப்படி கவுனதை பார்த்தோன்னா எல்லாரும் விழுந்து சிரிச்சிருக்காங்க. அப்படி சிரிச்ச அந்த ஒரு மொமெண்ட் தான் பாத்தீங்கன்னா டோபியம் அங்க இருந்த எல்லார் கூட நல்லா பழகவும் வச்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனில இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நீங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு போறப்ப சப்போஸ் பர்சனலா நீங்க சரக்கு அடிக்கிறதுக்கு பாட்டில் வேணும்னா பாட்டில வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். அதாவது சரக்கு இருக்கிற பாட்டிலே வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். அதுக்காக அன்லிமிட்டட் எல்லாம் எடுத்துட்டு போக விட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள நீங்க பாட்டில்ஸ் எடுத்து போய்க்கலாம். சோ அதனாலே அங்க வேலை பார்க்குற எல்லாருமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சரக்கு பாட்டில் அங்க இருந்து வீட்டுக்கு எடுத்து போய் அதை அடிச்சுக்குவாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பழக்கமே இல்லாத டோபி உள்ள வந்து குடிச்சிட்டாரு இல்லையா, அதனாலே இவரும் பாத்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப அப்பைக்கப்ப பாட்டில் எடுத்து போய் வீட்டுல லைட்டா குடிச்சுக்குவாப்ல. அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு சாஃப்ட் பால் பிளேயரும் கூட. சோ இவருடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். வீக் டேஸ்ல ஃபுல்லா கம்பெனில வேலை பார்ப்பாப்ல. வீக்கெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட் பால் விளையாடுறதுக்காக ஃப்ரெண்டோட சேர்ந்து கிரவுண்டுக்கு போயிருவாப்ல. அப்படி போய் விளையாடுறதும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் விளையாட மாட்டாப்ல. இவர் பிராங்க்ஃபர்ட்ல இருக்க சாஃப்ட் பால் டாப் பிளேயர்ஸ்ல ஒன் ஆஃப் த பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்க டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இவர் வீக் டேஸ்ல வீட்டுக்கு எடுத்து வந்த சரக்கு இருக்கும் பாத்தீங்களா, அத ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் அடிக்கவே செய்வாப்லையா. அப்படி இவர் சேர்ந்து சரக்கு அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லணும்னா, அதாவது க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பேரு டஸ்கி அட்கின்ஸ். இவர் சாஃப்ட் பால் விளையாடுறது மூலமா கிடைச்ச ஃப்ரெண்ட். இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா,
அது ரொம்ப திக்கா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஃப்ரெண்டோட பேரு மைக் வெல்ஸ். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. இவர் கொஞ்சம் ரக்கடான ஆளு, அதே நேரத்துல ஹேண்ட்ஸமாவும் இருப்பாப்ல. அதுக்கடுத்து மூணாவது ஃப்ரெண்டோட பேரு சென்சர்சி. இவர் பாத்தீங்கன்னா இன்னொரு டிஸ்டிலரி கம்பெனில ட்ரக் டிரைவரா இருக்காப்ல. அண்ட் இவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவரும் கூட. அண்ட் ஃபைனலா கடைசி ஃப்ரெண்டோட பேரு ரோனி. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர்லயே தெரிவாங்க பாத்தீங்களா, சரக்கு ஓவர் அடிச்சுட்டு ஒளரிட்டே தெரிவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆள் தான் இந்த ரோனி. சோ இந்த 4 பேர் தான் நம்ம டோபியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குடா இவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ராபர்ல முக்கியமான பங்கு வச்சிருக்காங்க. சரி, வீக் டேஸ் ஆனா வேலைக்கு போறது, வீக்கெண்ட் ஆனா விளையாட போறது, ரெஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருந்த டோபிக்கு திடீர்னு எங்க இந்த ராபரி பண்ணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பொண்ணால தான் வந்துச்சு. அந்த பொண்ணோட பேர் தான் ஜூலி. எஸ், நம்ம டோபியோட ஃப்ரெண்டான டஸ்கி அட்கின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஜிம்ல போயிட்டு பாடியை பில்டப் பண்ணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு அடிக்கடி போவாங்க. அங்க போய் பாடியை பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பில்ட் பண்றப்ப யார் ரொம்ப ஃபாஸ்டா பாடி பயங்கரமா பில்ட் பண்றது அப்படின்ற போட்டியும் வச்சுக்குவாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு அது இதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களையும் எடுத்துக்குவாங்க. சோ அப்படி இவங்க 2 பேரும் ஜிம்ல போட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஜிம்மே பின் டிராப் சைலண்ட்டுக்கு போகுது. ஏன்னா அந்த ஜிம்முக்குள்ள ஒரு பொண்ணு நடந்து வர்றாங்க. அப்படி அந்த பொண்ணு நடந்து வர்றப்ப அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க எல்லா பசங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த பொண்ணு தான் ஜூலி. எஸ், அந்த பொண்ணு பாக்குறதுக்கு செம்ம அழகா இருப்பாங்க. சோ அவங்கள மதிமயங்கி பார்த்ததுல நம்ம டோபியும் ஒரு ஆளு. ஆனா என்னதான் எல்லாரும் மதிமயங்கி பார்த்தாலும் ஜூலி கிட்ட போய் தைரியமா பேசின ஒரே ஆள்னா அது நம்ம ஹீரோவான டோபி மட்டும்தான். சோ அப்படி பேசுறப்பே பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு டோபியை ரொம்ப பிடிச்சிருது. சோ சில மாசங்கள் ஜிம்லயே பேசி பழகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வீட்டுக்கு வாங்களே, நம்ம இன்னும் நல்லா பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோபி கூப்பிடுறாப்ல. ஜூலியும் யோசிக்காம டோபி வீட்டுக்கு போறாங்க. அப்படி ஜூலி வீட்டுக்கு வர அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா டோபி வீட செம்மையா அலங்கரிச்சு ஒரு பயங்கரமான விருந்தையை வச்சு ஜூலிக்கு ப்ரொபோஸ் பண்றாப்ல. ஜூலியும் இதை யோசிக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி மலர்ந்த இந்த கதை 2001 வருஷம் கல்யாணத்திலையும் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 2002 வருஷம் ஒரு பையனையும் பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து 3 வருடங்கள் கழித்து, அதாவது 2005 வருஷம் ஒரு பொண்ணையும் பெற்றெடுக்கிறாங்க. சோ அது வரைக்கும் டோபியோட லைஃப் ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சில பிரச்சனைகளும் டோபியோட லைஃப்ல வர ஆரம்பிக்குது. எஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டோபி பேச்சுலரா இருந்தனால செம்மையா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆனா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 குழந்தை வேற வந்துருச்சு இல்லையா. சோ அந்த 2 குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஜூலிக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாயிருது. ஏன்னா இப்ப ஃபேமிலி பெருசாயிருச்சு இல்லையா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கு. சோ நம்ம இந்த வீட்டுல தங்கிட்டு இருந்தா வேலைக்காக அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகணும் அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணணும். அப்படி ஏர்ன் பண்ணாதான் நம்ம பசங்களுக்கும் நிறைய பண்ண முடியும், அவங்களோட ஆசை நிறைவேற்ற முடியும். சோ அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி பல விஷயங்களை போட்டு மண்டில போட்டு பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. அதனாலேயே அவங்களோட லைஃப் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷெட்யூல்டா ஓடிட்டு இருக்கு. எனக்கு காலையில எந்திரிச்சு சமைக்கணும், சமைச்சதுக்கு அப்புறம் பசங்களை கிளப்பி விடணும், கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு அப்படின்னா அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். அப்படி அனுப்பிவிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ரியல் எஸ்டேட் வேலைக்கு போகணும். அப்படி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஜிம்முக்கு வரணும். ஜிம்முக்கு வரதோட மட்டும் இல்லாம பசங்களை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கும் கூட்டு வரணும். அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு போய் வீட்டுல சமைக்கணும், சமைச்சிட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு மறுபடியும் கிடைக்கிற கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இதே ரொட்டீன் மறுபடியும் ரொட்டேட் பண்ணணும். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜூலிக்கு டைட்டான ஒரு ஷெட்யூல கிரியேட் பண்ணுது. அவங்களுக்கு ரிலாக்சேஷன் அப்படின்ற டைம் ரொம்ப கம்மி ஆகுது. அவங்க வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா காலைல சக்கரத்தை கட்டி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி அவங்க ஓடிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம டோபி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் பேச்சுலரா இருக்கப்ப என்ன பண்ணாப்லயோ அதே தான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அதாவது அப்ப என்ன பண்ணுவாரு, வீக் டேஸ் ஆனா வேலைக்கு போவாப்ல, வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட் கூட போயிட்டு ஜாலியா சாஃப்ட் பால் கேம் விளையாடுவாப்ல. அடுத்த ஃப்ரீ டைம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாலியா சரக்கடி பாப்ல பாத்தீங்களா. அதே தான் கல்யாணம் முடிச்சு குழந்தை பெத்ததுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. சோ இத பாக்குறப்பலாம் ஜூலிக்கு கொஞ்சமா கோபம் கூடிட்டே வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால பொறுக்க முடியாம ரொம்பவே பிளாஸ்ட் ஆயிடுறாங்க. ஏன்டா டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தானு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே தான் இருக்கா. இப்படியே இருந்தா நம்ம வீடு என்னைக்கு முன்னேறுது, இப்படியே போச்சுன்னா உங்க கூட நல்லா வாழவே முடியாது. நான் மட்டும் ஓடினாலும் வேலைக்கு ஆகாது, நீயும் சேர்ந்து ஓடினா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நம்ம ஃபேமிலியான்னு சொல்லிட்டு நீ முடிவெடு. உன் ஃப்ரெண்ட்ஸ்னு முடிவு பண்ணனா நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கராரா சொல்லிடுறாங்க. இப்படி ஜூலி பேசுனதை கேட்டோன்னே டோபிக்கு பக்குன்னு அடிச்சிருது. என்னோட ஒவ்வொருக்கு இவ்வளவு தூரம் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கா. நம்ம லைஃப்ல கிடைச்ச நல்ல விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னோட ஒய்ஃபும் குழந்தைகளும் தான். சோ இந்த ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு இழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸா அவர் பழகி இருந்தாலும் ஜூலி இப்படி பேசினதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ல சாஃப்ட் பால் கேம் விளையாடுறத கொஞ்சமா அவாய்ட் பண்ணி கடைசியில கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு வீக்கெண்ட் ஃபுல்லா ஃபேமிலி கூட தான் ஸ்பெண்ட் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, வீக் டேஸ்லயுமே ஃபேக்டரியில வேலை முடிச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைரக்டா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வீட்டுல வந்து பசங்களோடையும் ஒய்ஃப் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டோபிக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியா சிட்டுக்குருவி மாதிரி பறந்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தெரிஞ்சார் இல்லையா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கூண்டு கிளி மாதிரி வீட்டுக்குள்ள வந்து அடையிறது பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஃபேமிலின்னு வந்துட்டு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதனாலே ஃபேமிலி கூட சேர்ந்துட்டு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு லைஃபை ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி ஒரு லைஃப்
ஓட்டிட்டு இருக்கிற ஒரு நாள் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லைட்டா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப 2 பேரு புதுசா அவர் கூட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆறாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆற அவங்க என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க, சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, அதை எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சு பாக்குறாங்க. அப்படி குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு செம்மையா பிடிச்சு போயிருது. அப்படி பிடிச்சு போன உடனே என்னங்க அது செம்ம டேஸ்டா இருக்கு, இந்த விஸ்கி நீங்க பாட்டில் வச்சிருக்கீங்களா, அந்த பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டவொடனே டோபிக்கு சொல்லுன்னு கோவம் வந்துருது. நான் என்கிட்ட வச்சிருக்கிற விஸ்கி யாருக்கும் விற்கிறதுலாம் கிடையாது, உங்களுக்கு இந்த விஸ்கி பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வச்சிருக்கிற 2 விஸ்கி உங்களுக்கு வேணா எடுத்து தரேன், நீங்க அதை ஃப்ரீயாவே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டோபி தன்னோட வீட்டுல இருந்த 2 விஸ்கி எடுத்து வந்து அவங்ககிட்ட கொடுத்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுறாரு. அப்படி அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அவர் எதையுமே கண்டுக்கிறாம நார்மலா தான் இருந்திருக்காப்ல. அன்னைக்கு நாளும் முடியுது, அடுத்த நாள் காலையே ஆகுது. அப்படி அடுத்த நாள் காலையில ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா டோபியோட வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் இருக்குது. அப்படி தட்டின உடனே டோபி போய் கதவை திறந்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப முந்தின நாள் 2 பாட்டில் வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படி வந்து நின்று அவங்க டோபியை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பிரைவசியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே டோபியை உள்ள கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போன உடனே உள்ள போன அவங்க டக்குன்னு தன்னோட பையில வச்சிருந்த 2 $500 நோட் எடுத்து அவரோட டேபிள்ல வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நாங்க விலைக்கு வாங்க ரெடியா இருக்கோம், நீங்க அதை கொடுத்தீங்கன்னா இந்த காசை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே டோபிக்கு உச்சக்கட்ட ஆச்சரியம், என்னடா அது நம்ம கொடுக்கிற ஒரு சாதாரண விஸ்கி பாட்டிலுக்கு இவ்வளவு காசை கொடுக்குறானுங்க, அப்ப இதோட ரேட் உண்மையிலேயே எவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட போன் பண்ணி கேட்கறாப்ல. அப்படி கேட்கறப்ப அந்த ஃப்ரெண்டு வேணா நீ ஆன்லைன்ல செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இவரு ஆன்லைன்ல செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட அந்த விஸ்கி அந்த டைம்ல வெறும் $50 விற்கப்பட்டிருக்கு. ஆனா அதே பழமையான அந்த ஒரு விஸ்கி இப்ப வித்தா $1000 கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறாப்ல. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது நம்ம குடிச்சிட்டு இருந்த விஸ்கிலாம் செம்ம காஸ்ட்லியான விஸ்கி அப்படின்றது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல யாருமே பார்த்தா 15 வருஷம் பழமையான இந்த ஒரு விஸ்கியை பார்த்தா மார்க்கெட்டிங் பண்ணி விற்கவே இல்லையா, அதை ஒரு கண்ட்ரி ட்ரிங்கா தான் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ அதனால அந்த ரீஜன்ல இருக்கவங்க பார்த்தா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி 20th செஞ்சுரிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இதை கொஞ்சமா மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ட்ரிங்க்லாம் பார்த்தா கடவுளுக்கு ஈக்குவலான ட்ரிங்க், இது மாதிரி டேஸ்ட்டை கடவுளால மட்டும் தான் கொடுக்க முடியும், இந்த ட்ரிங்கை டேஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளம்பரங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல படத்துல வர பெரிய பெரிய ஹீரோஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சும் ப்ரோமோட் பண்றாங்க. அப்படி ப்ரோமோட் பண்ணதுனாலேயே இந்த 15 வருஷ பழமையான போர்பன் அப்படின்ற விஸ்கி செம்மையா ஸ்கை ராக்கெட் ரேட்டுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. சோ அதனாலே வெறும் $100 விற்கப்பட்ட விஸ்கி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எலைட் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இதோட டேஸ்ட்டை டேஸ்ட் பண்றதுக்காகவே $4000 வரைக்கும் கூட கொடுக்கறதுக்கு தயாரானாங்களாம். சோ இந்த ஒரு ஹிஸ்டரியை தான் பாத்தீங்கன்னா நம்ம டோபி நெட்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறாப்ல. அப்படி தெரிஞ்ச உடனே ஆத்தாடி இவ்வளவு காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா, நம்ம வேலை பார்க்குற கம்பெனிலாம் ஒரு மணி நேரத்துக்கு $15 - $16 தான் கொடுக்குறாங்க, இந்த சம்பளம் வந்து ஒரு மாசத்துக்கு ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு போதுமான காசு தான், ஆனா நம்ம மாசம் ஃபுல்லா மாங்குன்னு வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை விட இவங்க இப்ப டேபிள் வச்சிருக்கிற காசு அளவுக்கு அதிகமா இருக்கு, இதை நம்ம வேணாம்னு சொன்னா அது நம்மளோட அடிமட்ட முட்டாள்தனமா இருக்கும், ஏன்னா நம்ம இருக்கிற விஸ்கி பாட்டில தானே கேட்கறாங்க, இதை நம்ம தாராளமா கொடுத்து விட்டு நம்ம மறுபடியும் போய் கம்பெனில இருந்து வரப்ப எடுத்து வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் இருக்கிற விஸ்கி பாட்டில் தான் உங்களுக்கு வேணும், இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா பாட்டிலும் கொடுத்து விட்டு காசை வாங்கிட்டாப்ல. இந்த ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தா அவரோட ஒய்ஃப் தான் அளவுக்கு அதிகமா வேலை பார்த்து வீட்டை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜோலி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணும், அதே நேரத்தில் அவங்கள கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னா இவர்கிட்ட கையில காசு வேணும் இல்லையா, அந்த காசு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வித்தா நல்லா காசு கிடைக்குது இல்லையா, சோ அதனாலேயே இதை ஓகே பண்ணிக்கிறாப்ல. அது மட்டும் கிடையாது, இது ஃபேக்டரியில வேலை பார்த்து லீகலா வாங்குற சம்பளம்லாம் கிடையாது இல்லையா, சோ அதனாலேயே ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டிய பிரச்சனையும் வராது இல்லையா, சோ டாக்ஸே இல்லாம காசு கையில வருது அப்படின்னா அது பேராசையை தானே கிரியேட் பண்ணும், அந்த ஒரு பேராசைனாலையும் இந்த காசு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி ஒரு காசை வாங்கிட்டு அந்த விஸ்கி பாட்டில் கொடுத்தாரு பதிலா, அப்படி கொடுக்குறப்ப அந்த 2 பேர் இருக்காங்க பதிலா அவங்க டோபியை பார்த்து உங்களால இதுக்கு மேலே எக்கச்சக்கமான பாட்டில ரெடி பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான காசு தேவையோட அளவுக்கு அதிகமான காசு கூட நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம், சப்போஸ் உங்களால ரெடி பண்ண முடியும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இந்த ஒரு விஷயமும் டோபிக்கு ஆசை அளவுக்கு அதிகமா தூண்டுது. சோ அதனாலேயே இந்த விலை மதிப்பில்லாத 15 வருஷ பழமையான விஸ்கிலாம் நம்ம ஃபேக்டரியில எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்தாலும் எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் போலயே, பேசாம அதை போய் நம்ம தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னோட கம்பெனிக்கு வேலைக்கு போற டைம்ல வேலைக்கு போயிட்டு இந்த பாட்டில் எங்க இருக்குன்ற டீட்டெயில கேட்கறாப்ப. அப்படி கேட்ட உடனே இது செக்யூர் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கு, அங்க ஒரு லேப் டெக்னீஷியன் இருப்பாரு, வேணா அவர்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அவர்கிட்ட நம்ம டோபி நேரா போயிட்டு நீங்க எப்படி டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த 15 வருஷ பழமையான விஸ்கி நான் வச்சிருப்பீங்க, அதுல வேணா எனக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறீங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா நானும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அப்படி கேட்டோடனே லேப் டெக்னீஷியன் அவர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு, யோ இதெல்லாம் எவ்வளவு காசு தெரியுமா, நீ எவ்வளவு ஜாலியா கட்டிட்டு இருக்க, இதெல்லாம் கொடுக்க முடியாது, இது ஒன்லி டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்றப்ப டோபி அவர்கிட்ட என்கிட்ட சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த கஸ்டமர்ஸ் ஒரு பாட்டில் $1000 கொடுத்து வாங்குறது கூட ரெடியா இருக்காங்க, சப்போஸ் நீங்க எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன சேர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்றத கேட்ட உடனே அந்த லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துருது. சோ அதனாலே அங்க இருக்கிற 2 பாட்டில் எடுத்து டோபிட்ட கொடுத்துறாப்ல. அதாவது 20 வருட பழமையான பேப்பி வேன் விங்கிள் அப்படின்ற பாட்டில் எடுத்து டோபிட்ட கொடுத்துறாப்ல. சோ இந்த 2 பாட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்பர் எழுதி கொடுத்திருந்தாங்க
பார்த்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க உடனே வந்து ஒரு வீட்டுல காசை கொடுத்து அந்த பாட்டில்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே, இவ்வளவு காசு கொடுத்து அந்த பாட்டில யாரா வாங்குவா, யாரா டேஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதற்காகவே பார்த்தீங்கன்னா பிராங்க்ஃபர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிராங்க்ஃபர்ட்ல அண்டர் கிரவுண்ட் போக்கர் கேம்ஸ்னு ஒரு சில கேம்ஸ் நடக்குமா. இது வந்து லீகல்லாம் கிடையாது, இல்லீகலான ஒரு விஷயம் தான். அதாவது கவர்மெண்ட் அண்ட் போலீஸ்க்கே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சூதாட்டம் நடக்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு வர்ற எல்லாருமே எலைட் பீப்புள்ஸா இருப்பாங்களாம். அதாவது சொசைட்டில ஹையர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜட்ஜ், போலீஸ்ல ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அண்ட் பிசினஸ் மேன்ல பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த அண்டர் கிரவுண்ட் போக்கர் கேம்ஸ் இருக்கிற இடத்துக்கு வருவாங்களாம். அப்படி வர்றவங்க சாதாரண சரக்குலாம் குடிக்கவே மாட்டாங்களாம். இந்த மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் அதே நேரத்துல பழமையான விஸ்கிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை குடிக்கிறது ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். அப்படி குடிக்கிற அதுக்கு எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்கறதுக்கும் தயாரா இருப்பாங்களாம். சோ அவங்களுக்கு சப்ளை பண்றதுக்காக தான் இப்போ நம்ம டோபிட்ட இருந்து இந்த பாட்டில் அவங்க 2 பேரும் வாங்கிட்டு போறாங்க. அப்படி வாங்கிட்டு போய் அந்த அண்டர் கிரவுண்ட் போக்கர் கேம் விளையாடுறவங்க ஊத்தி கொடுக்குற கஸ்டமர்ஸ்ல ஒன் ஆஃப் த கஸ்டமர் தான் ஒரு டாக்டர். அந்த டாக்டருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க புதுசா ஊத்தி விடுற அந்த விஸ்கி ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்படி பிடிச்சு போன உடனே இது யார்ட்ட இருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே டோபியோட நேமையை சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே டோபியோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு டோபியை டைரக்டாவே டாக்டர் கான்டாக்ட் பண்ணி, நீ இன்னைக்கு அனுப்பிவிட்ட பத்தியா பாட்டில், அது உண்மையிலே வேற லெவல்ல டேஸ்டா இருந்துச்சு, இதே மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அனுப்பிவிடு, உனக்கு எவ்வளவு காசுனாலும் நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோடனே டோபிக்கான தலையும் புரியல காலும் புரியல. என்னடா பணம் கொட்டுதுன்னு பார்த்தா இது கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி பிச்சு கூட கொட்டுது, இந்த சான்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கடா அதை போய் நம்ம தேடி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படி யோசிச்ச உடனே டக்குனு தன்னோட ஃப்ரெண்டான அஸ்டின் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அஸ்டினை கான்டாக்ட் பண்ணி, டேய் இப்போ என்கிட்ட ஒரு பிரீமியமான கஸ்டமர் இருக்காப்லடா, ஒரு டாக்டர், அவர் இந்த மாதிரி 15 வருஷம் பழமையான விஸ்கி எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. உனக்கு எங்கேயாச்சும் கிடைக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. ஏன்னா நான் இப்பதான் லேப் டெக்னீஷியன் அப்படி இப்படின்னு சமாளிச்சு 2 பாட்டில் தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு மேல தூக்க முடியாது, உனக்கு தெரிஞ்சது எங்கேயாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அப்படி கேட்டவனே அஸ்டின், டேய் நான் ஒரு கிஃப்ட் ஷாப்பை பார்த்தேன், அந்த கிஃப்ட் ஷாப்ல டிஸ்பிளேக்காக இந்த மாதிரி 3 பாட்டில் வச்சிருந்தாங்க, அது 3 விஸ்கி பாட்டில், அது டிஸ்பிளேக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க, அதை நம்ம நைஸா போய் ஆட்டையை போட்டு வந்தோம் அப்படின்னா வித்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அதை கேட்டோடனே நம்ம டோபி, அப்ப நம்ம 2 பேரும் அதை அழகா ஆட்டையை போட்டுருந்தோம்னு சொல்லிட்டு அஸ்டினை கூப்பிட்டு நேரா அந்த கடைக்கு போயிட்டு சில பொருட்களை வாங்குற மாதிரி வாங்கிட்டு நைஸா அந்த 3 பாட்டில அலேக்கா தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி தூக்கிட்டு வந்த உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணிட்டு, இந்த பிராண்ட் தான் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு அந்த பிராண்டோட நேம சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இதுக்கு எவ்வளவு காசு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த டாக்டர், ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நான் $4000 தரேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே டோபிக்கு புல்ல அரிச்சிருது. ஆத்தாடி இந்த டாக்டர் மண்டா குடிகாரனா இருப்பான் போல, இவனுக்குலாம் இந்த மாதிரி பிரீமியம் பிராண்டை வச்சா நம்ம அசால்ட்டா பணக்காரன் ஆயிரலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பாட்டிலையும் டாக்டர்கிட்ட தள்ளி விட்டு காசு அலேக்கா நவிட்டு வந்துடுறாப்ல. சோ இந்த ஒரு பாட்டில் விற்கிறதுக்காக அஸ்டினுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அஸ்டினுக்கும் சில ஷேர்ஸை கொடுக்குறாப்ல. அப்படி கொடுத்த அந்த ஒரு ஷேர் அஸ்டினையும் பயங்கரமா மயக்கிறது. சோ அதனாலே அவரும் ஆசைப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் டாக்டர் இருக்காப்ல பாத்தீங்களா, அவர் கேட்கறப்பல நம்ம டோபி பாட்டில் கொடுக்குறாரு அப்படின்றதுனாலயே, யோ என்கிட்ட ஒரு பையன் இருக்காயா, அந்த பையன் நம்ம சரக்கு வேணும்னு கேட்டா மட்டும் போதும், ரேரான சரக்கு எங்க தான் கொண்டு வந்து கொடுத்துறான்டா, சோ இனிமேல் நம்ம அவன்டே சரக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாரு. அப்படி ஸ்ப்ரெட் பண்றதுனாலயே எக்கச்சக்கமான எலைட் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா டோபி கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலே டோபியோட டிமாண்டும் அதிகமாகுது. டோபி கிட்ட இருந்து சரக்கு கேட்கிற எண்ணிக்கையும் அளவுக்கு அதிகமாகுது. இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம டோபியும் கண்விழி பிதுங்கி நின்றுட்டு இருக்காப்ல. அப்படி நின்றுட்டு இருக்கப்ப ஒரு நாள் இவரோட வீட்டோட கதவை ஒருத்தர் வந்து தட்டுறாப்ல. அவருடைய பேர் தான் ரே ஆஸ்பான். இவரும் பாத்தீங்கன்னா பஃபலோ ட்ரேஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தான். இவர் இப்ப பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்ல. சோ அதனாலே இவர் வீட்டுல இருக்க சில விஸ்கி பாட்டில்ஸ் இப்ப வந்து டோபிட்ட கொடுத்து, நீ தான் விஸ்கி பாட்டில கொடுத்தா காசு கொடுப்பேன்லடா, எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த விஸ்கி பாட்டில வச்சுட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதை கேட்டோடனே டோபினாலும், ஏன்னா நம்மளை பத்தி வேணுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, சரி பரவாயில்ல கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்னைய நீ வாட்டுக்கு இப்படி வந்து கொடுத்துருக்க, இப்படி பப்ளிக்கெல்லாம் கொடுத்தா என்ன கண்டுபிடிச்சு போடுவாங்க, அப்புறம் என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, உன்னையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, இதெல்லாம் சீக்கிரட்டா வந்து கொடுக்கணும், அதுவும் இப்ப நீ கொண்டு வந்து கொடுக்கறது மிட் ரேஞ்ச் விஸ்கியா தான் இருக்கு, இதுக்கு இவ்வளவுதான் காசு கொடுப்பாங்க, ஆனா இன்னும் பழமையான விஸ்கியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கே இன்னும் பயங்கரமா காசு கொடுப்பாங்க, சரி இதுக்கு என்ன காசு வருதோ அதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அவர்கிட்ட கொடுத்துறாப்ல. ரேவும் அந்த காசை வாங்கிட்டு சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாப்ல. அப்படி கிளம்பி போனவர் அப்படியே போயிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் டோபி வீட்டுக்கு திரும்பி வர்றாப்ல. அப்படி வர்றவர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரக்கை கொண்டு வர்றாப்ல. கொண்டு வந்தவர் டோபியோட கதவை தட்டி அவரை கூட்டு போய் அந்த ட்ரக்கை ஓபன் பண்ணி காட்டுறாப்ல. அதை பார்த்தா ட்ரக் ஃபுல்லா விஸ்கியா தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே டோபிக்குனால ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. என்னடா அது நம்ம சிறுசு சிறுசா ஆட்டையை போட்டு வித்துட்டு இருந்தா இவன் மொத்தமா ட்ரக்லயே கொண்டு வந்துட்டான், இனிமேல் இவன் சவகாசமே வச்சுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, யோ இந்த தடவை வேணா நான் வாங்கிக்கிறேன், இனிமேல் இதே மாதிரி பண்ண அப்படின்னா நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவரை அனுப்பி விட்டுறாப்ல. நம்ம ரேவும் பாத்தீங்கன்னா சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறத வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாப்ல. ஆனா இதுல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த தடவை நிறைய பாட்டில்ஸ் வந்துருச்சு இல்லையா, சோ அதனால இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி பேசி பாக்குறாப்ல. அதை டவுட்ல தான் பேசி பாக்குறாப்ல. பார்த்தா பேசுறவங்க அடுத்த சில மணி நேரத்துல வந்து எல்லா பாட்டிலையும் தூக்கிட்டு போயிறாங்க. இது டோபிக்கே ஷாக்கா இருக்கு. ஆத்தாடி நம்ம ஊர்ல இருக்க எல்லாருமே மொடா குடிகார
பணக்காரனா தான் இருப்பானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கமுக்கமா உட்காந்துறாப்ல. ஆனா இந்த தடவை நிறைய வித்திருக்காப்ல இல்லையா. சோ அதனாலே இந்த மாதிரி இல்லீகலா விஸ்கி வாங்குறவங்க மத்தியில டோபியோட நேம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பரவுது. அதனாலே எக்கச்சக்கம் பேர் டோபியை கனெக்ட் பண்ணி எனக்கு விஸ்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனாலே டிமாண்ட் அதிகமாகுது, விஸ்கியோட ரெக்யர்மெண்ட்டும் டோபிக்கு அளவுக்கு அதிகமாகுது. சோ இனிமேல் நம்ம பாட்டிலா வித்தாலும் வேலைக்காக நம்ம வேற வழியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறப்ப தான் அவருடைய ஃப்ரெண்டான சான்செஸியை பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரக் டிரைவரை பார்த்தோம் பாத்தீங்களா, அவர் டோபிக்கு ஞாபகத்துக்கு வர்றாப்ல. அப்படி ஞாபகத்துக்கு வந்தோடனே அவரை கான்டாக்ட் பண்ணி பேசுறாப்ல. அப்படி பேசுறப்ப எனக்கு சரக்கோட ரெக்யர்மெண்ட் அளவுக்கு அதிகமா இருக்கு, உன்னால ஏதோ அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்படி கேட்கிறப்ப அவர் கொஞ்சம் கூட அலட்டிக்கிறாம, விஸ்கியை லிட்டர் கணக்குல பேரலா அடைச்சு ஏத்திட்டு போற வண்டியை தான் நான் ஓட்டிட்டே இருக்கேன், உனக்கு வேணா சொல்ல அதுல சில பேலன்ஸ் ஆட்டை போட்டு உன்கிட்ட கொடுக்குறேன், அதுல பல லிட்டர் கணக்குல விஸ்கி இருக்கும், சோ அதை நம்ம பாட்டில் அடைச்சு வித்துட்டா நமக்கு பயங்கரமா லாபம் கிடைக்கும், அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. டோபிக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சு போயிட்டு அடுத்து பேரல இறக்க சொல்றாப்ல. அவரும் பாத்தீங்கன்னா இல்லீகலாம் பேரல ஆட்டையை போட்டு வந்து டோபிட்ட கொடுக்குறாப்ல. டோபியும் அந்த விஸ்கியை பாட்டில் அடைச்சு அதை வித்து அவருடைய எலைட் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் செம்மையா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த எலைட் கஸ்டமர்ஸ்ல பெரிய பெரிய லாயர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, ஜட்ஜும் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாரும் இருக்கனாலே நம்மள லீகலா யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையில தான் டோபி இந்த பிசினஸே ரன் பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்திருக்காப்ல. நான் அவங்களே இதை இல்லீகலா பண்றப்ப டோபி மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னா டோபிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க இல்லையா. அந்த விஷயம் தெரியாம தான் டோபி உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. சோ இப்படியே காலங்கள் ஓடுது. டோபியோட பிசினஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பறந்து விரியுது. இப்படி பறந்து விரிய டோபியோட கல்லாவும் பாத்தீங்கன்னா மணியா வந்து கொட்டுது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாப்ல, பொண்டாட்டிக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறாப்ல. முக்கியமா சொல்லணும்னா இவர் சின்ன வயசா இருக்கப்ப டிஸ்னி படத்தை பாக்குறதுக்கே ரொம்ப ஆசைப்படுவாப்ல. ஆனா கையில காசு இல்லாதனால போய் பார்க்காம இருந்திருப்பாப்ல. ஆனா இப்பதான் காசு இவர்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா. சோ அதே ஏக்கம் தன்னுடைய பசங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பசங்களை நேரா டிஸ்னி லேண்டுக்கே கூட்டு போய் அதை சுத்தி பார்க்க வச்சிருந்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பசங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கவே மாட்டாப்ல. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா கிஃப்டோட சேர்ந்து எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸும் வாங்கி கொடுத்துருக்காப்ல. இதெல்லாம் பாக்குறப்ப ஜூலிக்கு சில டவுட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அப்படி கேட்கறப்ப நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ்ல தான் இவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மலிப்பிட்டு போயிடாப்ல. அவங்களும் பரவாயில்ல நம்ம திட்டவட்டி தான் இவனுக்கு அறிவு வந்துச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இதை கண்டுக்காம போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஜூலி இதை கண்டுக்காம போறத பார்த்த டோபி மறுபடியும் ஜூலிக்கு இதே மாதிரி டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஜூலிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு லேண்டையே சீக்கிரட்டா வாங்கி அதுல வீடையும் கட்டி ஜூலிக்கு கிஃப்டாவும் கொடுக்கறாப்ல. இத பார்த்தோன்னே ஜூலிக்குனால செம்ம ஹாப்பி ஆயிடுது. அதனாலே டோபியை பெருசா கண்டுக்கிறாமே விட்டுறாங்க. டோபியும் சைலண்டா இந்த இல்லீகல் மார்க்கெட்ல ஒரு ஜாம்பவானாவே வளர்ந்துட்டு இருக்காப்ல. ஆனா என்னதான் இவர் இல்லீகல் மார்க்கெட்ல ஒரு ஜாம்பவானா இருந்தாலும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவர் ஒரு சாதாரண விஸ்கி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயா தான் இருந்திருக்காப்ல. சோ அதனாலே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு டவுட் வராத அளவுக்கு ஒரு அப்ராணியா தான் தெரிஞ்சிருக்காப்ல. அதே நேரத்துல தனக்கு கீழே வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டான டஸ்கி அட்கின்ஸை பாத்தீங்கன்னா பேர்ல பை பண்ணிட்டு வர சொல்லுவாப்ல. அதே நேரத்துல ரோனியா பாத்தீங்கன்னா சரக்கு நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுவாப்ல. அதே நேரத்துல ஷான் செட்ஸி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் சீக்ரெட்டா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் செக்யூர்டா இதை சப்ளை பண்ணுவாரு. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டோபி மேல இருந்து கரெக்டா கண்காணிச்சிட்டு இருப்பாப்ல. சோ எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு until 2013 வருஷம் வரைக்கும். சோ அப்பதான் டோபியோட கெட்ட காலமும் ஆரம்பிக்குது. 2013 வருஷம் பஃபலோ ட்ரெஸ் டிஸ்டிலரி ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விஸ்கி பாட்டில்ஸ் காணாம போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது 200க்கும் மேற்பட்ட பாட்டில்ஸ் மட்டும் கிடையாது, எக்கச்சக்க பேரல் ஆஃப் விஸ்கியும் காணாம போயிருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை கண்டுபிடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே எல்லா மீடியாஸ்லயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட்லைன் நியூஸாக வருது. இந்த ஒரு நியூஸ் வந்த உடனே டோபியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான அஸ்டின் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உடனே டோபிக்கு கால் பண்ணி டே ஃபேக்டரியில பாட்டில்ஸ் காணாம போயிருச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம், சோ உடனே நாம இதை ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அஸ்டின் சொல்றாப்ல. அப்படி சொல்றப்ப டோபி ரொம்ப தெனாவிட்டா, டே காணாம போயிருச்சுன்னு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் யார் எடுத்தாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிக்கல, இந்த நெட்வொர்க்ல நீ மட்டும் கிடையாது, நீ இதனால பயந்து சாக வேண்டிய அவசியமும் கிடையாது, இதுல எக்கச்சக்க பேர் இன்வால்வ் ஆயிருக்கும், அதுல எலைட் பீப்புள்ஸ்ல நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, சோ மாட்டினா அவங்களும் சேர்ந்து தாண்டா மாட்டுவாங்க, சோ அதனாலேயே இந்த ஒரு கேஸை பெருசா கொண்டு போக மாட்டாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெனாவிட்டா பதில் சொல்லியிருக்காப்ல. ஆனா எனக்கு தான் டோபி இந்த மாதிரி தெனாவிட்டா பதில் சொன்னாலும் அவனோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான அஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா பயம் இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு கேஸை எடுத்து நடத்துற அந்த ஒரு போலீஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேர் செரிஃப் பேட் நெல்டன். இவர் ஒரு சரியான மீடியா பைத்தியம். அதாவது எப்ப பார்த்தாலும் தான் மேல லைம் லைட் இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் ஆசைப்படுவாங்க பாத்தீங்களா. அதாவது நம்ம என்ன பண்றோமோ எது பண்றோமோ அது பிரச்சனை கிடையாது, ஆனா நம்ம எப்பயுமே மீடியா ஃபோக்கஸ்லயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் எதிர்பார்ப்பாங்க பாத்தீங்களா. அந்த கைண்ட் ஆஃப் கேரக்டர் படிச்சவர் தான் இந்த ஒரு செரிஃப். சோ அவர் இந்த கேஸை எடுத்துட்டார் அப்படின்றதான் இப்போ அஸ்டினுக்கு
இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயமா இருக்கு. ஏன்னா லைம் லைட் தமிழ்ல விழுகணும்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸை பத்தி அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருப்பாங்க. இது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்குன்றத டச்லயே வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கேஸை எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவார் இல்லையா. சோ அதனாலதான் அஸ்டின் பயந்து நடுங்குறான். ஆனா இதை டோபி பெருசா கண்டுக்காம விடுறான். கண்டுக்காம விட்டா கூட பரவாயில்லையே, அதுக்கடுத்தாச்சும் விஸ்கியை கடத்தி விற்காம இருந்தா ஓரளவுக்காச்சும் தப்பிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கடுத்தும் பார்த்தா அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்ல போயிட்டு எக்கச்சக்கமான விஸ்கியை கடத்தி விற்க தான் செஞ்சான். அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஸ்கியை தான் வித்துட்டு இருந்தான். இப்ப போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக ஃபயர் ஆர்ம்ஸும் நிறைய வாங்க ஆரம்பிக்கிறான். அதாவது செய்யற தப்ப நிப்பாட்டிட்டு போற வழியை விட்டுட்டு அவன் செய்யற தப்ப எதிர்த்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தயாராகிற மாதிரி ஃபயர் ஆர்ம்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறான். கூடுதலா இவனும் அவனோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றப்ப ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் போதைப் பொருட்களையும் வாங்கி அண்டர் கிரவுண்ட்ல விற்க ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் விஸ்கியை மட்டும் வித்துட்டு இருந்த அவன் இப்ப வேற மாதிரி வேற ட்ராக்ல போக ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ஷெரீஃப் இந்த கேஸ்குள்ள வந்த உடனே இவ்வளவு பெரிய செக்யூர்டான இந்த ஒரு ஃபேக்டரிக்குள்ள இருந்து எப்படி இவ்வளவு பாட்டில்ஸ் காணாம போச்சு, அதுவும் இந்த வேர் ஹவுஸே செம்ம செக்யூர்டான வேர் ஹவுஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கிற இந்த ஒரு வேர் ஹவுஸ்குள்ள இருந்து இவ்வளவு பாட்டில்ஸ் காணாம போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்றத ஷெரீஃப் ஓரளவு கெஸ் பண்ணிடுறாப்ல. அப்படி கெஸ் பண்ணதுனாலே அவர் பண்ண முதல் வேலையே அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயுமே இண்டிவிஜுவலா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்படி கிட்டத்தட்ட 110 பேர் இன்வெஸ்டிகேட் பண்றாப்ல. ஆனா என்னதான் 110 பேர் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அதுல இருக்கிற ஒருத்தர் கூட வாயை திறக்கவும் இல்ல. ஷெரீஃபுக்கு இந்த திருட்டை பத்தி எந்த ஒரு துப்புமே அவங்க இருந்து கிடைக்கவே இல்ல. இது உச்சக்கட்ட ஏமாற்றத்தை தான் ஷெரீஃபுக்கு கொடுக்குது. இருந்தாலும் இந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம அதுல இருந்து ஏதாச்சும் துப்பு கிடைக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா அதுலயும் இவரால ஓரளவுக்கு கூட சக்சீட் ஆக முடியல. சோ இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண வேலைக்கு ஆகாது, நம்ம இதை வேற விதமா டாக்டிக்கலா கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளவு விஸ்கி இந்த ஃபேக்டரியில காணாம போயிருக்கு. சோ இதை திருப்பினது யாருன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க எங்கிட்ட வந்து துப்பு கொடுக்கலாம். அப்படி நீங்க துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $10,000 ரிவார்டா கொடுக்கப்படும் சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்றாப்ல. சோ இப்படி அனௌன்ஸ் பண்ணோனே கண்டிப்பா யாராச்சும் வந்து துப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷெரீஃப் நினைக்கிறாப்ல. ஆனா அப்பயும் கூட அவருக்கு எந்த விதமான துப்புமே வர்ற மாதிரி தெரியல. ஆனா துப்பு தான் அந்த மாதிரி வர மாட்டேங்கிறதே தவிர அந்த அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் இன்னமும் நடந்துட்டே தான் இருக்குன்றது மட்டும் ஷெரீஃபுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஒரு லைம் லைட் பைத்தியம் அப்படின்றதுனால எப்ப பார்த்தாலும் பார்த்தா மீடியால போயிட்டு இந்த கேஸ் சூப்பரா போயிட்டு இந்த லெவல்ல போயிட்டு அந்த லெவல்ல போயிட்டு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டே இருக்காப்ல. இது ஒரு பக்கம் டோபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தா ஒரு மாதிரி வைத்த கலக்க வைக்க ஆரம்பிக்குது. ஆனா டோபி இதை பத்தி கண்டுக்கிறாம அவர்கிட்ட கஷ்டமா இருக்கிற எலைட் பீப்புள்ஸ் நம்பி அவர் செய்யற தப்ப மறுபடியும் செய்யறாரு. ஷெரீஃபும் பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் டைமா யாராச்சும் அந்த துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கூடுதலா ஒரு $10,000 நான் ரிவார்டா தரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாப்ல. அதாவது மொத்தமா $20,000 ரிவார்டா தரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாப்ல. ஆனா அப்படி அனௌன்ஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வர்ற மாதிரி தெரியல. ஆனா சில நாட்கள் கழித்து ஷெரீஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஒரு ஃபோன் கால்ல நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த விஸ்கி திருடர்கள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நான் சொல்ற பிளேஸ்க்கு இப்ப போனீங்க அப்படின்னா அங்க எக்கச்சக்கமான எம்டி பேரல்ஸையும் எடுக்க முடியும், எக்கச்சக்கமான பாட்டில்ஸையும் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பு கொடுக்குறாங்க. அந்த துப்பை யாரு கொடுக்குறாங்கன்றது போலீஸ்க்கு தெரியல. இருந்தாலும் ஒரு கிளியர் கட்டான அட்ரஸ் சொல்றாங்க. அந்த அட்ரஸ்ல டோபியோட அட்ரஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. அந்த டோபியோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு செட் இருக்கு. அந்த செட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேரலை கைப்பற்ற முடியும்னு சொல்லிட்டு துப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒரு துப்பை கேட்ட உடனே ஷெரீஃபுக்கு கீழே இருக்கிற டீம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டீம் பார்த்தீங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போறப்ப அங்க ஒரு எஸ்யூவி நிக்கிற. அந்த ஒரு எஸ்யூவிக்கு மேல ஒரு போலீஸ்கார் ஏறி பாக்குறாரு. அப்படி ஏறி பாக்குறப்ப அங்க தூரமா ஒரு செட்டு தெரியுது. அந்த செட்டை பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கு பக்கத்துல போறாப்ல. அந்த செட்டுக்கு பக்கத்துல போறப்ப ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்ல மோந்து பார்த்தோன்னே அவர் கெஸ் பண்ணிடுறாப்ல இது கண்டிப்பா போர்பன் விஸ்கியோட ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை கெஸ் பண்ணோன்னே தூரமா இருக்கிற எல்லா போலீஸுமே உடனே இங்க வாங்க, இங்க தான் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டோன்னே எல்லாரும் வர்றாங்க. அப்படி வந்தவங்க அந்த செட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எம்டி பேரல்ஸ் இருக்கு. அந்த பேரல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மதுபானங்களை உருவாக்குற டிஸ்டிலரி ஃபேக்டரிஸோட பேரலா தான் இருக்கு. அந்த பேரல்ஸ் எதுவுமே அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட கம்பெனி லோகோ மேல பெயிண்ட் அடிச்சு அதை மறைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு சைடுல எக்கச்சக்கமான எம்டி பாட்டில்ஸும் கிடக்கு. சோ இதை பார்த்தோன்னே ஷெரீஃபுக்கு இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே ஷெரீஃப் பயங்கர ஃபாஸ்டா டோபியோட வீட்டுக்கு வர்றாப்ல. அப்படி வர்ற அந்த ஒரு டைம்ல டோபி வீட்டுல எல்லாம் ஜிம்ல இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அவரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வேலையில இருக்காங்க. அண்ட் அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூல்ல இருக்காங்க. சோ அங்க வந்த ஷெரீஃப் உடனே டோபிக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே இங்க வர சொல்றாரு. அப்படி வர சொன்ன உடனே டோபியும் வீட்டுக்கு வர்றாப்ல. டோபியோட ஒய்ஃபும் வர்றாங்க. அப்படி வர்றப்ப டோபியோட ஒய்ஃபுக்கு அவரோட வீட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது சுத்தமா புரியவே இல்லை. என்னன்னா அது சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனோட வர்றாங்க. அப்படி வந்தவங்க வீட்டுக்குள்ள என்ட்ராரப்பதான் தெரியுது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கந்தரும் கதக்கலுமா அங்கிட்டு இங்கிட்டு சதறி கிடக்கு அப்படின்றது. எஸ், அங்க வந்த போலீஸ் அவங்களோட வீட்டையும் கம்ப்ளீட்டா செர்ச் பண்ணிடுறாங்க. ஏன்னா உள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஃபுல்லா செர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி செர்ச் பண்ணி பாக்குறப்ப அதுல எக்கச்சக்கமான கணக்கு வழக்கு இருக்கிற பேப்பர்ஸையும் கைப்பற்றாங்க. எக்கச்சக்கமான பணமும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கதை கைப்பற்றாங்க. இது எல்லாத்தையுமே டோபியோட ஒய்ஃபான ஜூலி ஷாக்கிங்கோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியல. அப்படி புரியாம விழிப்புதிங்க நிக்கிறப்பதான்
டோபி அங்க என்டர் ஆகுறாரு. அப்படி என்டர் ஆகுற அவரை ஜோலி ஒரு மாதிரி கோபத்தோட பாக்குறாங்க. அந்த டைம்ல டோபி கூனி குருவி குறிஞ்ச மாதிரி நடந்து போறாப்ல. அப்படி நடந்து போற அவரை போலீஸும் கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ண அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஜூலிக்கே தெரியுது இவ்வளவு பெரிய இல்லீகலான விஷயத்த தன்னோட கணவர் பண்ணி தான் இவ்வளவு ஆடம்பரமான விஷயங்களை வாங்கி வச்சிருந்திருக்காப்ல, நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்காப்ல அப்படின்றதே தெரிய வருது. ஆனா இனிமேல் தெரிஞ்ச என்ன பிரச்சனை, அதான் அவரை கைது பண்ணிட்டாங்க இல்லையா. அவர்கள் லாயரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வாதாட ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் ஒரு பிக்கஸ்ட் கம்பெனில இருந்தே ஹேஸ்ட் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அவங்க பிரஸ்டீஜஸ்க்காகவே இந்த கேஸ் அவங்க சும்மா விடுற மாதிரி தெரியல. சோ அதனாலே அவங்க சைடுல இருந்து ஸ்ட்ராங்கா வாதாடி கிட்டத்தட்ட 3 தவறுகளுக்கு கீழே அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 3 தவறுகளுக்கு தனித்தனி 5 வருஷம் தண்டனை கொடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷம் டோபிக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. இதை தவிர்த்து அவருக்கு கீழே நெட்வொர்க்கா செயல்பட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சில வருடங்கள் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப சிறை தண்டனையை கழிச்சிட்டு வெளியவும் வந்துட்டாங்க. ஆனா டோபி இன்னமும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. சோ இந்த ராபரி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.